மாமா மாமா ரெண்டு பேரும் ஒண்ணா உட்காந்து படம் பார்க்கலாம்னு சொல்லி டிவி போட்டோம். ஆமா. அப்புறம் நீ படுத்து தூங்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அது அந்த படத்துல அந்த 2 பேரும் அப்படியே ரொம்ப தூரமா போனாங்களா, அப்படியே காட்டுக்குள்ள நானும் அப்படியே போற மாதிரியே கனவு. என்ன டிராக்டர்ல போனியா? ஹலோ. ஜெயராம, என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா என்ன தெரியுமா? வீட்டில் இருந்து வேலை பார்க்கறது, வீட்டு வேலை பார்க்கறது இல்லை. வேலை கொடுத்து எவ்வளோ நாள் ஆச்சு, இப்போ வரையும் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை, ஒரு ஃபீட்பேக் ஒன்றும் கொடுக்கல. எப்போ ஃபோன் பண்ணாலும் உங்கள் ஒய்ஃப் தான் எடுக்கிறாங்க, பாத்திரம் கழுவுறாங்க, துணி துவைக்கிறாங்க, வீடை பெருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. சரி நீ கால் பண்ணுவேன்னு பார்த்தா இவ்வளோ நேரம் ஆச்சு, மறுபடியும் கால் பண்ண காணா. சார் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் சார். நீங்கள் வந்து பாத்ரூம் கழுவிட்டுருன்னு சொல்லி மேடம் சொன்னாங்க, அதனால அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டேன். சரி சரி, வீட்டு வேலையும் பார்த்துட்டு ஆஃபீஸ் வேலையும் பாரு. பேசி முடிச்சிட்டியா? வீடெல்லாம் பாரு ஒரே குப்பையா இருக்கு, போய் கூட்டுறியா என்ன பண்ற? டக்குனு போ, எடுத்து கூட்டு, அப்படியே ஒரு காஃபியும் போட்டு வா. சாம்பார் ஆப் எனக்கு. மாமா சாரி மாமா, பரவாயில்ல, ஒரு துணி எடுத்துட்டு வா, நானே தொடச்சிக்கிறேன். கொஞ்சமா அறிவில்ல, பார்த்து போக மாட்டேன், தண்ணிய மேல கூட்டிட்டு போறேன், துணி எடுத்துட்டு வந்து தொடச்சிட்டு தான் போறேன். மோரக்கட்டை பாரு, நீ கியூட் எக்ஸ்பிரஷன் குடுக்குறியா? இஞ்சி தின குரங்கு மாதிரி இருக்குது மோரக்கட்டை. துணி எடுத்து வந்து தொடச்சிரு. நான் உன் பூச்சாண்டிகள்லாம் நடுங்கிறவன் இல்ல, அலற விடுறவன், அடங்காத. ஆமா இருங்க இருங்க, எங்க போறீங்க? என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அர்ஜென்ட்டாக போகணும். எந்த ஃப்ரெண்டு? குமாருன்னு, ஆஃபீஸ் ஃப்ரெண்டு. குமாரா? எந்த குமாரு? உனக்கு தெரியாது. எந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆச்சு? நம்ம வடபழனி சிக்னல்ல. எந்த இடம்? கையிலையா, கால்லையா, தலையிலையா? ஐயோ, அங்கே போனா தான் தெரியும். சரி, போயிட்டு எப்போ வருவீங்க? நான் போய் ஃபர்ஸ்ட் பார்க்கணும், அவனை அட்மிஷன் பண்ணணும். நான் நடந்து போறீங்களா இல்ல பைக்ல போறீங்களா? பைக்கில் தான் போகிறேன். காசு எடுத்துட்டு போறியா இல்ல சும்மா போறியா? அம்மா தாயே, நான் போகவே இல்லை, விட்டுரு. எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எடுக்கணும், வாங்க போயிட்டு வரலாம். சேலையா சுடிதாரா? சுடிதார். ரெடிமேடா எடுத்து தைக்க போறியா? ரெடிமேடு. கொமன் சில்க்ஸா, சரவணா ஸ்டோரா? சரவணா ஸ்டோர். உனக்கு மட்டும் எடுக்கிறியா இல்லை எல்லாத்துக்கும் எடுக்கிறியா? எனக்கு மட்டும்தான். உனக்கு ஒன்று எடுக்கிறதா இருந்தால் இங்கேயே போய் கடையில் எடுத்துடலாமா? எனக்கு ட்ரெஸ்ஸே வேணாம், போதுமா? மாமா, பக்கத்து கடையில போய் 1 கிலோ தக்காளி மட்டும் வாங்கி வரியா? சும்மா என்ன கணக்கு அனுப்பாதடி, அங்கே போனால் எனக்கு கஷ்டமாக இருக்குது, வெக்கமாக இருக்குது. ஆம்பளை தான் அனுப்பிச்சிட்டு இருக்கிறேன், நீ போய் வாங்கிக்கப்போ. ஒரு கிங்ஸ் எவ்வளோ வரும்? 18 ரூபா. 20 ரூபா பேலன்ஸ் இருக்கும், பார்த்துக்கோ. தக்காளி மட்டும்தானே இல்லை வேற எதுவும் வாங்கணுமா? எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? சொல்ல அரவிந்த், அதே நான் கொஞ்சம் வேலை, அதனால வெளியே இருக்கேன்டா. இல்ல இல்ல, வீட்டுல தான் இருக்காரு, வீட்டுல தான் இருக்காரு. இல்ல இல்ல, அது கிராஸ்டாக், நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன். என்ன விஷயம்? இல்ல இல்ல, வீட்டுல தான் இருக்காரு, வீட்டுல தான் இருக்காரு, வீட்டுல தான் இருக்காரு. லூசா நீ? நான் வீட்டுல இருக்கேன்னா அவன் வந்துருவான்டி. நீ வீட்டுல இல்லன்னா அவன் வந்துருவான்டா. சரி சார், நான் போயிட்டு வரேன், பார்த்து பத்திரம். என்னம்மா? அவன் இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போயிட்டு இருக்கல, நான் ஃபீஸ் கேட்டேன்ல, இன்னும் கொடுக்காம இருக்க. ஐயோ, இங்க வைஃபை வேலை செய்யலமா 2 நாளா, நானே அதை டென்ஷன்ல இருக்கேன், ஒர்க் முடிக்காம. அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதானே? சரி, நாலேஜ் இருந்து, இங்கிலீஷ் நாலேஜ் இருந்து அவங்கள்ட்ட பேசுறது தானே. நான் என்ன இரு, ஒரு ஃபோன் பண்ணிக்கலாம்.
ஹலோ வைஃபை வைஃபை நோ கம் நோ கம் யூ 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 கம் யூ கம் யூ கம் யூக்கம்மா ஹலோ சார் அவர் வைஃபை இஸ் நாட் ஒர்க்கிங் ப்ளீஸ் சென்ட் த டெக்னீஷியன் இமீடியட்லி அர்ஜென்ட். எதுக்கு பணம் கேட்ட? காதல் திருமணம் செய்பவர்களை யாரும் தடுக்க கூடாது. ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட். அப்போ பொண்டாட்டி நினைச்சாலும் தடுக்க முடியாதுல்ல? மாமா நீ கொஞ்சம் வாயேன். ஏண்டா என்னம்மா? நீ கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை லவ் பண்ண தானே? அதைத்தான் சொல்லிட்டேன்ல, அதெல்லாம் மறந்தாச்சு. இல்லடா, எனக்கு அது மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கு. அதையெல்லாம் நினைக்காத. சரி, அவளுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? கல்யாணத்துக்கு முன்னாடி அவளை பண்ணேன், கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்றேன்? எதை? ஐயா, கல்யாணத்துக்கு முன்னாடி அவளை லவ் பண்ணேன், கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை லவ் பண்றேன். என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, நானும் அந்த ஃப்ளைட்ல போய் சேர்த்துருந்தேன்னா நம்ம குடும்பத்துக்கும் 1 கோடி கிடைச்சிருக்கும்ல. உங்கள்கிட்ட ஃப்ளைட் டிக்கெட் வாங்க காசு இருக்கா? இல்ல. அப்ப பொத்திக்கிட்டு உட்காரு. சரி சார், பார்த்துக்கோ, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். ஏமா? பக்கத்து விட்டு அரவிந்த பார்த்து படி. டெய்லி ஆபீஸ் போகும்போது அவன் பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுத்துட்டு போறான், நீயே இருக்கியே. தப்பு பண்ணிட்டேன்ல. சரி, இனிமேல் மாத்திக்கிறேன், இனிமேல் கரெக்டா பண்றேன். ஆனா அதுக்கு அவன் புருஷன் அரவிந்த் ஒத்துக்குவானா? மாமா, ஒரு 50,000 ரூபாய் கேட்டிருந்தல்ல, இன்னும் கொடுக்கவே இல்லை. அர்ஜென்ட் இல்ல. நான் இப்போ எங்க ரெடி பண்றது? எல்லா பக்கம் கேட்டேன், எங்கேயும் கிடைக்கல. பாப்போம். ஒரு ஐடியா இருக்கு, பாப்போம். ஹலோ, பேங்க் மேனேஜருங்களா? ஆமாம் மேடம், சொல்லுங்கள், என்ன விஷயம்? எனக்கு ஒரு 50,000 ரூபாய் லோன் வேணும். லோனா? எதுக்கு மேடம்? வர 20ஆம் தேதி ஒரு 10 கல்யாணம் இருக்கு, மொய் வைக்கணும், அதுக்கு தான். காலை கனவினில் காதல் கொண்டேன், கண் விழித்தேன் அவன் கனவில்லை. என்ன எந்திரிச்சு காலையில நேரத்திலேயே வேலை பார்க்க சொல்லிட்டு கண்ணிலைக்கும் காணவில்லையா? 8 மணில இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். எந்திரி. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஏன் இவ்வளோ கூச்சப்படுற? இதான் பட்டிக்காடு மாதிரி பண்ணாத, நல்லா ஜாலியா இரு. வாடா போடான்னு நல்ல சந்தோஷமா கூப்பிடு. ஐயோ இல்லைங்க, அப்படியெல்லாம் பேசக்கூடாதுங்க. கட்டின புருஷனை மரியாதையா தான் வாங்க போங்கன்னு தான் பேசணும். அதெல்லாம் அந்த காலம், நீ அப்படிலாம் இருக்காத, நல்லா ஜாலியா கேசவனோட பொண்டாட்டிங்கிற மாதிரி ஒரு ஜாலியா இரு. சரியா? இல்லங்க, சரி, உயிரே பாத்துக்கோ. போனாலும் எங்க வீட்டுல சொல்லி கொடுத்துருக்காங்க, வாங்க போங்கன்னு தவிர வேற எதுவும் பேசக்கூடாது. பார்த்து பத்திரம், நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். சாரி 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 சாரி. அறிவுகட்ட முண்டு கண்ணு என்ன குடனையாடா வச்சிருக்கேன். நான் எவ்வளவு வேலை வீட்டுல செஞ்சுக்கிட்டு சலிச்சு போயிருக்கிறேன், காலையும் வச்சுட்டு இருக்கிறேன். ஏகிட்டு நின்று கேட்டு ஒரே மீன் வச்சிருவோம். போனாங்க வேலைக்கு வந்துட்டான், பேகையும் தூக்கிட்டு. சவ், ஒரு விலையில் கிடைச்சிருக்கு. அப்படியே உரைச்சு பார்க்கலாமே. இரு வரேன். தங்கதாடா, எங்க இருந்து எடுத்த? நம்ம பீரோல இருந்து. ஏண்டா மளிகை சாமான் வாங்கிட்டு வர சொன்னா பாதி மளிகை சாமான மறந்துடுவ,
மொபைலுக்கு சார்ஜ் போடுறானா சுவிட்ச் ஆன் பண்ண மறந்துடுவ. பேண்ட் போட்டா ஜிப்பு போட மறந்துடுவ. லுங்கி கட்டினா ஜட்டி போட மறந்துடுவ. என் நம்பரே நீ அடிக்கடி மறந்துடுவ. என்னையே நீ அடிக்கடி மறந்துடுவ. உன்னால உன் காதலிய மறக்க முடியாதோ? முடியாதா 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 முடியாதா? ஹலோ. அம்மா நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அப்படியா? ஓ சூப்பர்மா. இங்கதான் இருக்காரு, வீட்டுல தான் இருக்காரு. ஒரு நிமிஷம் அதை கொடுக்குறேன். அம்மா தங்கச்சிக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சான், உங்ககிட்ட சொல்லணுமா? அம்மா பேசணும். ஹலோ அத்தை, எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். எப்படியோ உங்கள் கஷ்டமெல்லாம் தொலைஞ்சுது. மாப்பிள்ள எங்கள் சொந்தக்கார பார்த்தீங்கன்னா ஏங்கத்த, எப்படி எங்கள் சொந்தக்கார பசங்க எவனும் நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. சரி வச்சிட்றேங்கத்த. சௌ, உனக்கு ஒன்று தெரியுமா? இந்த பக்கத்து வீட்டு அரவிந்த் இருக்கான் பார்த்தியா, அவன் ஒரு பிள்ளை கூட்டி ஓடிட்டான். தெரியும் கேள்விப்பட்டேன். நிமிஷம், பக்கத்து வீட்டு அரவிந்த பார்த்து படி. அன்னைக்கு என்னமோ சொன்னேன், எதா இருந்தாலும் அதான் அந்த அரவிந்தை பார்த்து பழகிக்கோ, கற்றுக்கவா நானும். சௌ, வீட்டுக்கு ரிலேஷன்லாம் வராங்க, கொஞ்சம் பாத்திரம்லாம் கொஞ்சம் நீட்டாக எல்லாத்தையும் கழுவி வை. அப்புறம் வர்றது எங்கள் சொந்தக்காரங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் சுத்தபத்தமாக எடுத்து வை, சரியா? அதெல்லாம் கிடையாது, நான் சொல்றது நம்பு. ஒரு நிமிஷம் நம்புங்க. நான் அப்படிலாம் கிடையாது, எனக்கு தெரியும். நான் சொல்றதுதான் உண்மை, அதை தான் நம்பு. ஒரு நிமிஷம் இருங்க. நான் அப்படிதான் சொல்றாருல, நம்பி தொலைற அறிவு கட்ட முண்டாமே. அறிவு இல்ல, சோத்துல என்னத்தை போட்டு திங்கிற அறிவு. கேட்டீங்களா அத்தை? உங்க புள்ள எப்படி எல்லாம் பேசுவான்னு நான் சொன்னேன்ல, கேட்டுட்டீங்களா? இல்ல, என் புள்ள கெட்ட வார்த்தை பேசுவாளான்னு உங்க அம்மா கேட்டாங்க, அதை தான் போட்டுக்க. சாம்பார் ஆப்பு எனக்கு. என்ன பண்ற? இந்த ரீல்ஸ்லாம் பார்த்தேல, நம்ம இப்படி போட்டோன்னே அப்படியே ஒரு பொண்ணு குடிஞ்சு ஓடிடும்ல, அதுக்காக போட்டேன். ஆமா, சந்து வழியா அப்படியே ஓடுது. ஒருத்தனால எந்திரிச்சு நிக்கவே துப்பு இல்லையா, 10 பொண்டாட்டி கேக்குதான். நான் உனக்கு கூட சொல்லவா? என்ன? சிவனை ஏன் பார்வதி கல்யாணம் பண்ணாங்க தெரியுமா? எதுக்கு? நீ முதல்ல இதுங்க வெயி, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. சொல்லு. சிவனை ஏன் பார்வதி கல்யாணம் பண்ணாங்க தெரியுமா? தெரியலம்மா. ஏன்னா சிவனோட ட்ரெஸ் எல்லாம் துவைக்க வேண்டியதே இல்ல. ஏன்னா அவர் வெறும் புலித்தோலை மட்டும் தானே கட்டிட்டு இருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னது? அவங்க வீட்டுக்கு கரண்ட் பில்லு கட்ட வேண்டியதே இல்ல. ஏன் கேளு. ஏன்னா அவர் தலையில தான் சந்திரனை வச்சிருக்காருல்ல. இன்னொன்னு சொல்ற கேளு, அவங்க வீட்டுக்கு தண்ணி பிரச்சனையே இல்ல. ஏன்னா அவர் தான் தலையில கங்கா வச்சிருக்காரு. இன்னொன்னு எங்க போற, இன்னொன்னு சொல்ற கேளு. இதை விட முக்கியமான ஒரு விஷயம், சிவனுக்கு அப்பா அம்மாவே இல்ல, மாமியார் மாமனார் பிரச்சனையே இல்ல. அதனாலதான் கல்யாணம் பண்ணாங்க. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை. சௌ, உன் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தீங்களா? ஆமா. என்னாச்சு? ஏதோ செட் ஆச்சா? இல்லடா, இப்போ வரைக்கும் எதுவும் செட் ஆகல. சரி, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் கோயம்புத்தூர்ல இருக்காரு, செந்தில்னு பேரு. நல்ல பையன், நல்ல குடும்பம். சரி, அது வேணா பேசுவோமா?
சரி, பையன் பேக்ரவுண்ட் எப்படி? பேக்ரவுண்ட்ல நல்ல பேக்ரவுண்ட், சரி. சொந்த வீடு இருக்கு, சரி நல்ல பையன், சரி. ஒழுக்கமான பையன், சரி. நல்ல வேலை பார்த்துட்டு இருக்கான், சரி கை நிறைய சம்பாதிக்கிறான். சரி உங்க வீட்டுல கேட்டு சொல்லு. சரி, நான் வேணா எங்க அப்பா போய் பார்த்து பேசி முடிக்க சொல்லலாமா? ஒரு பிரச்சனையும் இல்ல, கட்டின புடவையோட வந்தா போதுங்கிறாங்க. கட்ட புடவையோட வரணுமா? ம். என்ன வரதட்சணை கேக்குறீங்களா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா மொத்த பேரையும் தூக்கி உள்ள வச்சிருவாங்க. மாப்பிள்ளை பார்த்து கொடுத்த ஒன்னையும் சேர்த்து உள்ள தள்ளிடுவாங்க. பாக்குறியா? இல்ல, கட்டின புடவையோட வாங்குறது தப்பா? அதுவும் வரதட்சணையில படும். புடவையை அவங்க தான் வாங்கி கொடுக்கணும். உங்க வீட்டுல ஒரு புடவை கூட வாங்கி தர மாட்டாங்களா? முடியாது முடியாது, இதெல்லாம் வரதட்சணையில வரும். டேய், நீ நானும் லவ் பண்றது என் புருஷனுக்கு தெரிஞ்சு போச்சுடா. ஆமாண்டா, நானா உனக்கு ஃபோன் பண்ற வரைக்கும் நீ எனக்கு ஃபோன் பண்ணிடாத, சரியா? ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ, ஐ மிஸ் யூ. வா 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 வா, சூப்பர். ஐ நோ ஐ நோ ஐ நோ I know. I know. I know. ஐ நோ இரு இரு. ஐ நோ ஐ நோ ஐ நோ. என் வீட்டில் இருந்துட்டு என் சாப்பாடு சாப்பிட்டுட்டு என்ன கல்யாணம் பண்ணிட்டு இன்னொருத்தனை ஐ மிஸ் யூ, ஐ லவ் யூவா? கண்டுபிடிச்சிட்டேன். ஐ நோ. என்ன ஐனோ? இந்த போன் யாருக்கு தெரியுதா? ஒன்று நல்லா பாரு. யார் அந்த சந்தியா? யார் அந்த சந்தியா? யார் அந்த சந்தியா? யார் அந்த சந்தியா? அவன் கூட 100 வருஷம் வாழணும். என் உடம்புல இருக்க பிரச்சனைக்கு 40 வயசு தாண்டவுனான்னு தெரியல, 100 வயசு வாழ்வான். எந்திரிச்சு பா. எந்திரிச்சு பா.